ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ராஸ் ஃபேமிலி. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா வாழைத்தண்டு பொரியல் தாங்க. இதுக்காக ஒரு வாழைத்தண்டை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணும் பொழுது அதில் நார் அவ்வளோக்கா வராதுங்க. ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், சின்ன சின்னதாக கட் பண்ணாலும் இங்கே பாருங்கள் நார் அவ்வளோக்கா இல்லை. மீதி இருக்கிற நார் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி மைகூதி வீட்டில் இருக்கு இல்லைங்களா, அதை விட்டு இப்படி பண்ணிங்கனாக்க நார் வந்துடுங்க. பாருங்கள், நார் வந்துருச்சு. இதை பிரித்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நார் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை எடுத்து போட்டுடலாங்க. இப்போ இந்த வாழைத்தண்டை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த வாழைத்தண்டு ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. கிட்னியில் ஸ்டோன் இருக்கிறத கூட கரைக்குங்க. இந்த மாதிரி வேக வச்சு எடுக்கும்போது இதில் இருக்கிற கேஸ் கம்மியாயிடும். அதனால் நம்ம இதை சாப்பாடலாங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்தோன்னா வரமிளகாய் 3ங்க, அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு கொஞ்சம் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். அதுக்கப்புறம் கருவேப்பிலைங்க, அதுக்கப்புறம் தேவையான அளவு வெங்காயம் எடுத்துருக்கேங்க. இப்போ வாழைத்தண்டு நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கிட்டோங்க. இப்போ தாளிக்கிறதுக்காக கடாயை அடுப்பு மேலே வச்சுருக்காங்க. இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடுகு போட்டுக்கிறோங்க. அப்புறம் வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கலாங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதக்கி விடலாங்க. இப்போ கருவேப்பிலையும் மிளகாவையும் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விடலாங்க. அது வதங்கினதுக்கப்புறமாக நம்ம பாசிப்பருப்பை எடுத்து போட்டுக்கலாங்க. பாசிப்பருப்பையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடலாங்க. இது வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க. பெருங்காயம் சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம வடித்து வச்ச அந்த வாழைத்தண்டை எடுத்து போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா கிளறி விடலாங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக விடலாங்க. இப்போ துருவி வச்ச தேங்காவை கொஞ்சம் போட்டுக்கலாங்க. தேங்காவையும் போட்டு நல்லா வதக்கி விடலாங்க. இப்போ கொத்தமல்லியை போட்டு இறக்கிடலாங்க. சுவையான வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.